நித்திய சுபம் நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இன்று இளம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. இன்றைய பதிவு போகி பண்டிகை பற்றின பதிவு. போகி பண்டிகை நாம் ஏன் கொண்டாடுறோம், அதை பற்றின ஆன்மீகமும் அறிவியலும். முதல்ல ஆன்மீகத்தை பற்றி பார்ப்போம். போகி பண்டிகை மார்கழி மாத இறுதி நாள், மார்கழி 30ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. அன்று என்ன வழிபாடெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கலாம். முக்கியமாக வீடை சுத்தம் செய்து தேவையற்ற பொருட்களை அகற்றி பழைய வரலாறு படி எரிக்கிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் நாம் அதை குப்பைகளை அகற்றி மறுசுழற்சி, அதாவது ரீசைக்ளிங், அந்த மாதிரி இதில் பண்ணிகிட்ருக்குறோம். அது ஒரு காலகட்டத்திலையும் மாறினாலும் அந்த சுத்தம் செய்கிறது அப்படிங்கிறது போகி அன்னைக்கு நடக்குது. மற்றும் அன்று இந்திரன் நம்ம வீட்டுக்கு வரதா ஒரு ஐதீகம் இருக்கு. ஏன் இந்த நாள் மிகவும் சிறப்பு அப்படின்னா, சூரியன் தன்னோட பாதையை மாற்றுகின்ற நாள். அதாவது மகரத்துக்கு வரும்போது, தனுசுல இருந்து மகரத்துக்கு மூவ் ஆகும்போது அவர் தன்னோட பாதையை கிழக்கு நோக்கி மாற்றுகிறார். அந்த நாளோட துவக்கம் போகியிலிருந்து ஆரம்பம் வரனால தான் பொங்கலை போகியிலிருந்து கொண்டாடுறோம். அன்று முக்கியமான வழிபாட்டில் ஒன்று நிலை பொங்கல் வழிபாடு. அதை எப்படி பண்ணுறாங்க இவ்வளோ நாள்னா, நிலைவாசலுக்கு மஞ்சள் வர்ணம் பூசி திலகமிட்டு வெற்றிலை பாக்கு தேங்காய் உடைத்து பூஜை செய்து நிலைவாசலில் உரையும் நமது இல்லுரை தெய்வம், அதாவது குல தெய்வம் மற்றும் மகாலட்சுமியை வழிபடுறாங்க. அது ஏன்னா அந்த மண்ணை வழிபடுறதா நமக்கு ஐதீகம் இருக்கு. இதை பற்றின ஆன்மீகம். இதை பற்றின அறிவியல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அறிவியல் படி சுகாதாரம் அது ரொம்ப முக்கியம். இந்த 3 மாதங்கள், அதாவது புரட்டாசி, கார்த்திகை, மார்கழி, மழை மற்றும் குளிர்காலங்கள், இந்த காலங்களில் நோய்கள் அதிகமாக பரவுது. அதனால நோய் கிருமிகளும் நுண்ணுயிர்களும் அதை பற்றின நுண்ணுயிர்களும் அதிகமாக பரவுற காலமாக இருந்துச்சு. அது இந்த தைப்பொங்கலுக்கு அப்புறம் சூரியனோட இது அதிகமாக இருக்கும். பூமிக்கு வெளிச்சமும் ஒளியும் அதிகமாக இருக்கிற, உஷ்ணம் அதிகமாக இருக்கிற காலத்தில் அந்த நுண்ணுயிர்கள் எரிக்கப்பட வேண்டும். அதனால சுத்தப்படுத்துகிறோம். வீட்டை சுத்தப்படுத்தி பொருட்களை அகற்றி எரிக்கிறது. ஏன் எரிச்சாங்க அந்த காலத்துலனா, நம்ம யூஸ் பண்ண பாய், தலகணை, அப்புறம் பெட்ஷீட்டு இதெல்லாம் ஒன்று எரிக்கிறாங்க, இல்லாட்டி துவைத்து வெயிலில் உலர்த்தி பயன்படுத்துகிறாங்க போகி அன்னைக்கு. அப்போ அந்த சுத்தம் சுகாதாரம் அப்படிங்கிறது அந்த இடத்துல முக்கியமாக இது பண்ணப்படுது. இது நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்லது. அடுத்து சுற்றுச்சூழல். ஸோ இந்த தேவையற்ற பொருட்களை நம்ம அகற்றி அதை குப்பைகளை மறுசுழற்சிக்கோ இல்லை எரிக்கிறதுக்கோ போடும்போது அப்போ பூமியை நம்ம சுத்தப்படுத்துகிறோம். நம்மளோட என்விரான்மெண்ட்டை நம்ம மேம்படுத்துகிறோம். சுற்றுச்சூழல் மேம்பாடு அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அடுத்து உளவியல், அதாவது சைக்காலஜி என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம வீட்டை சுத்தம் பண்ணி வர்ணம் பூசி அலங்கரிக்கும் போது நம்ம மனது புத்துணர்ச்சி அடைகிறது. மற்றும் நம் மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்களான வன்மம், கோபம், பொறாமை, சோர்வு இதெல்லாம் அகன்று நமக்கு பாசிட்டிவ் தாட்ஸ், அதாவது நேர்மறை எண்ணங்கள் உருவாகுது. இது நமக்கு ஒரு நம்பிக்கையும் புத்துணர்ச்சியும் இந்த வரப்போகிற புத்தாண்டு, அதாவது தமிழ் புத்தாண்டுக்கு நம்ம தயார்படுத்துகிற மனநிலைக்கு வரும். இதுதான் போகியை பற்றின ஆன்மீகமும் அறிவியலும். எல்லாரும் போகி பண்டிகை அன்னைக்கு வீட்டை நன்றாக சுத்தம் செய்து வர்ணம் பூசி அலங்கரித்து இந்திரனை வரவேற்று திருநிலை பொங்கலிட்டு திருநிலைக்கு பூஜை செய்து உங்கள் வீட்டு குலதெய்வம் மற்றும் மகாலட்சுமியை நிலைவாசலில் வழிபட்டு போகியை கொண்டாடி மகிழ்வோமாக. அனைவருக்கும் இனிய போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி. அவனின்றி அணுவும் அசையாது, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. இப்படிக்கு வணக்கம். சு ராமசாமி அடிகளாரின் சிஷ்யை சுப்புலட்சுமி.